தற்போதைய அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் 26 பேருக்கு உருமாற்றம் பெற்ற கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தற்போதைய அண்மை செய்தி. நாடு முழுவதும் 511 பேருக்கு உருமாற்றம் பெற்ற கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 26 பேருக்கு உருமாற்ற கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 511 பேருக்கு உருமாற்றம் பெற்ற கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் 26 பேருக்கு உருமாற்றம் பெற்ற கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் மொத்தம் 26 பேருக்கு உருமாற்றம் பெற்ற கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், விவரங்களை பதிவு செய்யலாம். உலகத்தின் பல நாடுகள்ல JN.1 என்று சொல்லப்படக்கூடிய உருமாற்றம் பெற்று கொரோனா பாதிப்பு என்பது அதிகரித்து வரக்கூடிய இருப்பதாக இன்றைய தினம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. மத்திய சுகாதார அமைச்சகம் வழங்கியிருக்கக்கூடிய தகவலின்படி 511 பேருக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 11 மாநிலங்களில் இருந்து உருமாற்றம் பெற்ற JN.1 என்ற கொரோனா பாதிப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் இதில் அதிகபட்சமாக கர்நாடகா மாநிலத்தில் 199 பேருக்கும், கேரளாவில் 148 பேருக்கும், கோவா மாநிலத்தில் இருந்து 47 பேருக்கும் இந்த உருமாற்றம் பெற்ற கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகத்தினுடைய புள்ளி விவரங்கள் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 26 பேருக்கு JN.1 என்று சொல்லப்படக்கூடிய இந்த உருமாற்றம் பெற்ற கொரோனா பாதிப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தினுடைய பதிவுகள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே 8 மாநிலங்களில் மட்டுமே இந்த பாதிப்பு இருந்த நிலையில் இன்று வழங்கியிருக்கக்கூடிய புள்ளி விவரங்களின்படி 11 மாநிலங்களில் இந்த உருமாற்றம் பெற்ற கொரோனா பாதிப்பு என்பது அதிகரித்திருப்பது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தினுடைய புள்ளி விவரங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. பாதிப்பு குறைவு என்றாலும் கூட அதிகரித்து வரக்கூடிய கொரோனா பாதிப்பு மற்றொரு பக்கம் வழக்கமான இந்த கொரோனா பாதிப்பு என்பது 600 தினசரி பாதிப்பை கடந்திருக்கக்கூடிய நிலையில JN.1 என்று சொல்லப்படக்கூடிய இந்த உருமாற்றம் பெற்ற கொரோனா பாதிப்பினுடைய எண்ணிக்கை என்பது 500 கடந்திருப்பதும் தமிழகத்தை பொறுத்த மட்டுமே 26 பேருக்கு இந்த கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பது என்பது சமூக அந்த சூழல் என்பதை அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக தான் மத்திய சுகாதாரத்துறை இந்த புள்ளி விவரங்கள் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். யோகேஸ்வரன், தகவல்களுக்கு நன்றி.